Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking&lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிம்பிளான ஒரு கோவக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. வாங்க இப்போ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேங்க. இதில் இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதும் அதில் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோடவே கருவேப்பிலையும் நீல வாக்குல நறுக்குன வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கோவக்காயும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாதி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கோவக்காய் வந்து குக் ஆயிரும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கின இடத்துலையே வந்து நம்ம கோவக்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கலாங்க. எண்ணெயிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா குக் பண்ணணுங்க. நம்ம இடையில இந்த மாதிரி நம்ம அதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஆஃப் பாயிலுக்கு வந்திருக்கு. நல்லா ஒரு 50% நல்லா வெந்திருக்கு இல்லையா? நல்லா கலரே வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோடவே காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக வந்து கறி மசால் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். கறி மசால் பொடி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. மைல்டான ஃப்ளேவர் தான் கொடுக்கும். நம்ம கரம் மசாலா கொடுக்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. நம்ம வந்து கறி மசாலா யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வேக விட்டோன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸு கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.